சேலம் வந்திருக்கோம் சார். இங்க வந்து உள்ள தோட்டத்துல தேன் எடுக்கிறோம். இதான் அவங்க லைவா தேன் எடுக்குது, அப்படியே காட்டுறோம். மரத்துல ஏறி எடுப்பாங்க, அந்த மலை தேன் வந்து எடுப்பாங்க, அப்படியே காட்டுறோம். இப்போ டூப்ளிகேட் தேனும் கொளுத்துனா எரியும், டூப்ளிகேட் தேனும் தலையில ஊத்துனா கரையா போய் நிற்கும், ஒரிஜினல் தேனும் கரையா போய் நிற்கும். டூப்ளிகேட் தேனும் எரியும், ஒரிஜினல் தேனும் எரியும். பேப்பர்ல தரனால அதே தான். இந்த டெஸ்ட் எல்லாம் தப்புங்க. சிம்பிளா வீட்டுல செக் பண்றதுன்னா காட்டு தேன் ஒரு டெஸ்ட் இருக்கு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒரு மாசமா வந்து லைவா எனக்கு தேன் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் கூட்டு வந்து லைவா எடுத்து கொடுத்தாச்சு சார். இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க லைவா தேன் எடுக்கிறது பார்த்தோம்? ரொம்ப திருப்தி சார். நான் என் கண் முன்னால் நேரடியாக எடுத்து கொடுத்து நான் வாங்கிட்டு போகிறதுல ரொம்ப திருப்திங்க, ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ இந்த தேன் பிஸ்னஸில் நாங்கள் உங்ககிட்ட வாங்கி சேல் பண்ண முடியுமா சார்? தாராளமாக. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க, லேப்ல செக் பண்ணி பாருங்க. நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கும் போது நம்ம ஒரு பாக்ஸ் கொடுக்குறோங்க. அதில் 24 பாட்டில்ஸ் இருக்கும். லாபம் எந்த அளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்? நல்ல லாபம் இருக்குங்க. நாங்கள் 8 இயர்ஸாக பண்ணுறோம். நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஹனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையும் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குங்க. சார் இப்போ எங்க போயிட்டு இருக்குங்க? பார்த்தீங்கன்னா லைவா தேன் எடுக்க போறோங்க. மரத்துல ஏறி தேன் எடுக்கிறத உங்களுக்கு லைவா காட்ட போறோம் உங்களுக்கு. ஸோ லைவா வந்து நம்ம ஒரு தேன் எடுக்க போறோம். ஆமா, லைவா மரத்துல ஏறி தேன் எடுக்கிறது பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது வந்து பார்க்க போறோம். சார் இப்போ எங்க வந்திருக்குங்க? அதான் சேலம் வந்திருக்கோம் சார். இங்க வந்து உள்ள தோட்டத்துல தேன் எடுக்கிறோம். இதான் அவங்க லைவா தேன் எடுக்கிறது, அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. மரத்துல ஏறி எடுப்பாங்க, அந்த மலை தேன் வந்து எடுப்பாங்க, அப்படியே காமிக்கும். போலாங்களா சார்? போலாங்க. இந்த பேக்ல என்ன இருக்கு சார்? தேன் எடுக்க ரெடி ஆயிட்டா? ரெடி. ஓகே சார். இதெல்லாம் போட்டு தான் தேன் எடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் கடிக்காம இருக்கிறது. இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு மாசமா வந்து தேன் லைவா பார்த்து வாங்கணும்னு கேட்டிருக்காரு. அதான் இன்னைக்கு வந்து இவர் கூட்டிட்டு வந்து லைவா பார்த்து அப்படியே நேரா அப்படியே எடுத்து கொடுக்கலாம் அவருக்கு. இப்போ தென்னை மரத்தில் தேன் இருக்குங்களா? தேன் இருக்கு, அதை நேரா எடுத்து அப்படியே கொடுக்குறோம் அவர்கிட்ட. சரிங்க, ஓகேங்க. தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணுங்க? சேஃப்டி ட்ரெஸ்னா, சேஃப்டி ட்ரெஸ் வந்து கஸ்டமர் யார் தேன் வாங்க வராங்களோ அவங்களுக்கு சேஃப்டி ட்ரெஸ் கொடுத்துருவோம். பக்கத்துல இருந்து கண்ணு முன்னாடியே நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். பூச்சி யாரும் எதுவும் கடிக்காதுன்னா தேன் சுத்தமான தேன் எடுத்து கொடுத்துருவோம். இதே மாதிரி தேன் வேணும்னா மேலே ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. திவேன் ஹார்வெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒரு மாசமா வந்து லைவா எனக்கு தேன் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் கூட்டு வந்து லைவா எடுத்து கொடுத்தாச்சு சார். இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க லைவா தேன் எடுக்கிறது பார்த்தோம்? ரொம்ப திருப்தி சார். நான் என் கண் முன்னால் நேரடியாக எடுத்து கொடுத்து நான் வாங்கிட்டு போகிறதுல ரொம்ப திருப்திங்க, ரொம்ப சந்தோஷங்க. சார் உங்ககிட்ட தேன்ல எத்தனை விதமான தேன் சார் கிடைக்குதுங்க? மலத்தேன், கொம்பு தேன், பொந்து தேன், கொசுத்தேன், 4 வகையான தேன் கிடைக்கும். 4 வகையான தேனி பூச்சி இருக்கு. மலை தேனி, கொம்பு தேனி, பொந்து தேனி, இல்லைன்னா அது பேர் அடுக்கு தேனின்னு சொல்லுவாங்க. கொசு தேனின்னு இருக்கு, சிறு தேன்னு சொல்லுவாங்க. இந்த 4 வகையான தேனி பூச்சி ப்ரொடியூஸ் பண்ற தேன் நம்மகிட்ட அப்படியே கிடைக்கும். 4 வகையான தேன் கிடைக்கும் சார். கடையில நிறைய பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல பெரிய கிராசரியா இருக்கட்டும், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தேன் வந்து கிடைக்குது, பேக்கிங்ல கிடைக்குது. அது நல்ல தேனா எப்படி சேஃபா பார்த்து வாங்குறதுங்க? கடையில உங்களுக்கு தெரியாதுங்க என்ன தேன் விற்கிறாங்க, அவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதெல்லாம் தெரியாது. இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட வந்தீங்கன்னா நீங்க லைவா பார்த்து இந்த மாதிரி தேன் அடையவே வாங்கிக்கலாம். இந்த மரத்தோட வாங்கி நீங்களே புரிஞ்சுக்கலாம் தேனை, இல்ல அடையோட வாங்கி அப்படியே அடையை கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி தேனாவும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பெரிய கம்பெனிலாம் கிடையாது, கார்பரேட் கம்பெனி அந்த மாதிரி கிடையாது. லைவா தேன் எடுத்து மக்களுக்காக விற்கிறோம். இப்போ எந்த மாதிரி ஆள்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்ல தேன் கிடைக்கும். தேன் அப்படிங்கிறதுக்கு தரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாங்க. உங்களுடைய தேனுக்கு வந்து என்ன மாதிரியான தரம்லாம் நீங்க வச்சிருக்கீங்க சார்? நம்ம பார்த்தா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கு, FSSAIன்னு இருக்கு. அவங்களோட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா லேப் செக் பண்ணுவோம். நம்ம கொண்டு வர தேன் பேட்ச் கொண்டு வருவோம். ஒவ்வொரு பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லேபரேட்டரி இருக்கு. அங்கே தேன் ஒரிஜினலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம், யார் வேணா செக் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து 230 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ 350 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கு. நீங்க போயிட்டு 50 கிராம் தேன் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி மறுநாள் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. தேன் பியூர் அப்படின்னு ரிப்போர்ட். அப்புறம் தான் நம்ம சேல்ஸுக்கு அந்த பேட்சை வந்து கொண்டு வருவோம். ஸோ தரத்தில் வந்து நீங்க வந்து அது மாதிரிலாம் மெயின்டைன் பண்றீங்க? ஆமா, ஒவ்வொரு மாசமும் செக் பண்ணுவோம். ஒவ்வொரு பேட்சும் செக் பண்ணி அந்த அப்புறம் தான் அந்த பேட்சை வந்து நம்ம சேல்ஸுக்கு வந்து கொண்டு வருவோம்.
சார் தேன் வந்து பொதுவா யாரெல்லாம் பயன்படுத்தலாம், குறிப்பா யார் வந்து இதை பயன்படுத்தவே கூடாது? யார் பயன்படுத்தவே கூடாதுன்னு ஒன்றும் இல்லைங்க, யார் வேணா சாப்பிடலாம். இப்போ பிரெக்னென்ட் உமன் கூட சாப்பிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்டே போய் கேட்டு வந்துட்டேன். நிறைய பிரெக்னென்ட் உமன் கேட்குறாங்க, டாக்டர்கிட்டே போய் நான் கேட்டு வந்துட்டேன். யார் வேணா தேன் சாப்பிடலாம். தேன் சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், இந்த மகரந்த அலர்ஜி, தேன் அலர்ஜின்னு இருக்கும். அந்த அலர்ஜி இருக்கவங்க சாப்பிட வேண்டாம். மற்றபடி தேன் பார்த்தீங்கன்னா யார் வேணா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு நல்லா உகந்த மருந்துங்க. குழந்தைங்களுக்கு காஃபு, கோல்டு, வைரல் ஃபீவர் ஒவ்வொரு டைம் டாக்டர்கிட்ட கூட்டு போய் மெடிசன் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு இது இப்போ கொம்பு தேன் இருக்கு. நீங்க கொம்பு தேன் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா காஃபு, கோல்டு, ஃபீவர் எல்லாமே 0 ஆயிரம். உங்களுக்கு கொஞ்ச நாள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா காஃபு, கோல்டே சுத்தமா இருக்காது. சார் குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்கலாம்னு சொல்றீங்க, எந்த வயசுல இருந்து தேன் கொடுக்கலாம் சார்? 1 வயசுக்கு மேல குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்கலாங்க. 1 வயசுக்கு கீழே கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் டாக்டர் அட்வைஸ். 1 வயசுக்கு மேல நீங்க குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்கலாம். இப்போ சில குழந்தைங்க திக்கி திக்கி பேசுவாங்க. இந்த திக்கி திக்கி பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா அந்த கொம்பு தேன்ல நல்லாவே சரியாகும். அப்புறம் காஃபு, கோல்டு, இம்யூனிட்டி, ஃபீவர் இது எல்லாமே நல்லா சரியாகும். குழந்தைங்களுக்கு வரது இந்த காஃபு, கோல்டு, ஃபீவர் தான். நீங்க கொம்பு தேன் தொடர்ந்து கொடுத்துட்டு அது எல்லாமே ஃபுல்லா குறைஞ்சிரும். சார் இப்போ தேனுக்கு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா, அது மாதிரி தேனுக்கு எக்ஸ்பைரி டேட் ஏதாவது இருக்குங்களா சார்? எக்ஸ்பைரி டேட் இல்லைங்க, ஆனா லோக்கல் ஃபுட் சேஃப்டி இதுல வந்து சொல்றாங்க எக்ஸ்பைரி டேட் போட்டாதான் நீங்க சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த உலகம் பூரா அப்படிதான். வேற நாட்டுக்கு போனீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் போட்டாதான் தேன் விற்க முடியும். தேனுக்கு எக்ஸ்பைரி கிடையாது தான், ஆனால் நம்ம எக்ஸ்பைரி போட்டால் தான் விற்க முடியும் அப்படின்ற லைசன்ஸ் கொடுக்குற அத்தாரிட்டிஸ் அப்படி சொல்றதுனால நம்ம போட்டு தான் விற்க வேண்டியது. இல்லைன்னா போடாமல் விற்க முடியாது, லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும். சரிங்க, இப்போ செல்ஃப் லைஃப் வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்குங்க? நல்ல ஒரு பியூரான தேன் இப்போ இந்த மாதிரி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்க? இது நீங்க தேன் வந்து நீங்க லைஃப் லாங் வச்சுக்கலாம். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கலர் மட்டும் மாற ஆரம்பிச்சிருங்க. இப்போ நமக்கு எப்படி வயசாகுது, நம்ம அழகெல்லாம் போகுது, அந்த தேன் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா பல நல்லா ஒயிட்டா இருக்கும், நல்லா பியூரா எல்லோவா இருக்கும், ஒயிட்டா இருக்கும். போக போக பாத்தீங்கன்னா அந்த தேனோட கலர் பாத்தீங்கன்னா லைட்டா டார்க் ஆயிட்டே வரும். லைட்டா டார்க் ஆயிட்டே வந்து அது எவ்வளவு டார்க் ஆனாலும் மருத்துவ குணம் வந்து பல மடங்கு பெருகிரும். இப்போ சித்த மருத்துவர்கள் வந்து பழைய தேன் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க மருந்து செய்யும் போது அதுல செய்யும் போது அந்த மருந்தோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு ஆயிரும். ஸோ உனக்கு எவ்வளவு பழசானாலும் தேன் சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. காஃபு, கோல்டு அதே மாதிரி தான் சரியாகும் உங்களுக்கு. ஆனா அதோட அப்பியரன்ஸ் மட்டும் மாறிடும். ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா பியூரா சூப்பரா ஒயிட்டா நல்லா ஆரஞ்சா தெரியும், போக 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 ஃபுல்லா கருப்பாயிரும். இந்த மாதிரி சார் உங்ககிட்ட என்ன ரேட்ல இருந்து தேன் கிடைக்கிறீங்க, என்ன கிலோல இருந்து கிடைக்கும் சார்? 1/4 கிலோ 250 ருபீஸ்ங்க. மலை தேன் 1/4 கிலோ இருந்து கிடைக்கும். 250 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொரியரோட வீட்டுக்கே வந்துடும், கிளாஸ் பாட்டிலே வந்துருங்க. சரிங்க, அதை தவிர வேற என்ன தேன்லாம் என்ன ரேட்ல இருக்குங்க? கொம்பு தேன் இருக்கு, அது 1/4 கிலோ 350 வருங்க. அப்புறம் இந்த மாதிரி 12 இயர்ஸ் கிடைக்கிற நீலக்குறிஞ்சி தேன் அந்த மாதிரி தேன்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ரேட் கூட வருங்க. சார் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. சுகர் இருக்கவங்க இந்த தேனை வந்து அவங்க ஃபுட்ல வந்து சேர்த்திக்கலாமா சார்? சேர்த்திக்கலாம் சார், கொஞ்சமா சேர்த்திக்கலாம். சுகர் கண்ட்ரோலா இருந்துச்சுன்னா. சில பேருக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்காது, அந்த மாதிரி இருக்கவங்க சாப்பிடவே கூடாதுங்க. சுகர்லாம் எனக்கு கண்ட்ரோலா தான் இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு லெமன் டீ சாப்பிட்றேன், அதில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேனை கலக்கும் போது உங்களுக்கு அது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, அது தேனில் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 தான். இப்போ வெள்ளை சர்க்கரைக்கு 10 இருக்கும். ஸோ அது உங்களுக்கு உடம்புல உடனே கலந்துடும். இது கொஞ்சம் லேட் ஆகும், உங்களுக்கு உதவியாக தான் இருக்கும். டெய்லி 2 ஸ்பூன் சாப்பிடலாம். டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்ட்ரோலாக இருக்கும், 2 ஸ்பூன் சாப்பிடலாம், அவ்வளோதான். சார் ஒரிஜினல் தேன் கலப்பட தேன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுங்க? நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த தண்ணி இப்படி ஊற்றிட்டு இதில் இப்போ தேனை ஊற்றுவோம் நம்ம. சரிங்க, இப்போ இது அடியில் போய் செட்டில் ஆயிடுச்சுன்னா ஒரிஜினல் தேன் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பிலீஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் இது வந்து தவறுங்க. இந்த தண்ணியில் ஊற்றி செக் பண்ணுறது, கொளுத்துறது அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதிலெல்லாம் கண்ணியாக பிடிக்க முடியாதுங்க. இப்போ டூப்ளிகேட் தேனும் கொளுத்துனா எரியும், டூப்ளிகேட் தேனும் தண்ணியில் ஊற்றினா கரையாம போய் நிற்கும், ஒரிஜினல் தேனும் கரையாம போய் நிற்கும். டூப்ளிகேட் தேனும் எரியும், ஒரிஜினல் தேனும் எரியும். பேப்பரில் தடனாலும் அதே தான். இந்த டெஸ்ட் எல்லாம் தப்புங்க. சிம்பிளாக வீட்டில் செக் பண்ணுறதுன்னா காட்டு தேனுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. காட்டு தேன் லைட்டில் தூக்கி பார்த்தீங்கன்னா லைட் உள்ள பாஸ் ஆகாது. காட்டு தேனில் பாட்டிலுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. பண்ண தேன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் உள்ள பாஸ் ஆகும். டூப்ளிகேட் தேன்லையும் லைட் உள்ள பாஸ் ஆகும், காட்டு தேனும் லைட் உள்ள பாஸ் ஆகாது. இந்த ஒரு சிம்பிளான டெஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபில் செக் பண்ணால் மட்டும் தான் தெரியும். லேபில் செக் பண்ணி யார் விற்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட நீ வாங்கிக்கங்க, சிம்பிளாக வேலை முடியும். சார் இப்போ இந்த தேன் பிஸ்னஸில் நாங்கள் உங்ககிட்ட வாங்கி சேல் பண்ண முடியுமா சார்? தாராளமாக. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், லேபில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் 100% சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கும்போது நம்ம ஒரு பாக்ஸ் கொடுக்குறோங்க. அதில் 24 பாட்டில்ஸ் இருக்கும். ஒரு 3000 ருபீஸ்லேருந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் வாங்கி சேல் பண்ண ஆரம்பிக்கலாங்க. லாபம் எந்த அளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது? நல்ல லாபம் இருக்குங்க. நாங்கள் 8 இயர்ஸாக பண்ணுறோம், நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஹனியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையும் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட்டும் நல்லா இருக்குங்க. சார் எங்களுக்கு இந்த தேன் வேணும் அப்படின்னா நாங்கள் எப்படி சார் வாங்குறதுங்க? கீழே தெரியல நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாங்க, கால் பண்ணி வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். என் கையில் இருக்க இந்த 1 லிட்டர் பாட்டில் தேன் எடுக்கிறதுக்கு 1 லட்சம் தேனீக்கள் கண்டிப்பாக வேலை செஞ்சால் தான் இந்த 1 லிட்டர் தேன் எடுக்க முடியும். ஸோ அந்த தேனீக்கள் எப்படி வந்து தேனை வந்து சேகரிக்குது, அதை வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறோம்,
இந்த மாதிரி கொம்பு தேனை எப்படி கலெக்ட் பண்றோம் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சுத்தமான தேன் வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய சேல்ஸ் டீம் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நன்றி.